என் புள்ள என் வார்த்தைக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்கிற நினைப்பு பொய்யாய் போச்சுடா. அதனால நான், நீ, நிர்மலா 3 பேரும் தனியா போயிடலாம்டா. அம்மா என்னம்மா நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசாத, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. டேய் செல்வம், சுமாரா ஒரு வீடு பாடுறா. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருந்தா மனசுல அவநம்பிக்கை தான் அதிகமாகும். தனியா இருக்கிறதா நல்லது. டேய் என்னடா அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? நீ அதை எடுத்து சொல்றா. ஏன் அம்மா பேசுறதுல என்ன தப்பு? என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு? எல்லாத்துக்குமே குதர்க்கமாவே பேசுற? அப்படி இல்லைண்ணே, நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில அம்மா தனியா இருக்கிறது தான் நல்லது. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் இங்க ஒரே வீட்டில் தானே இருக்கோம். என்ன பிரயோஜனம்? காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் தொட்டு தொட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகி பிரச்சனை ஆகிட்டு தானே இருக்கு. அம்மா தனியா போயிட்டா அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இடம் இல்லைல்ல? டேய் இத்தனை வருஷம் ஒன்னா இல்லையாடா? தனியா போறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, வேற யாரும் மனசு வேதனை படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். தனியா போறதா நல்லது. உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குண்ணே. உங்களுக்கு அண்ணியை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசை இருக்கு. அப்படி பண்றதுனால அம்மா எங்க வருத்தப்படுவாங்களோங்கிற பயமும் இருக்கு. அதனால நீங்க ரெட்டை வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. 2 பேர்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஒரு ஆசையில அப்பப்போ 2 பேர்கிட்டையும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? இப்படி 2 வேஷம் கட்டி ஆடுறதை விட தனியா போறது எவ்வளவோ நல்லது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மனசு உறுத்தல் இல்லாம பண்ணலாம்ல. இதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. பாத்தியா சார், நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடக்குது? இந்த வீட்டுக்கு நான் தான் அச்சாணி, குடும்ப தலைவன், அப்படி இப்படி நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே நாள்ல எல்லாருக்கும் வேண்டாதவன் ஆயிட்டு இல்ல? உங்க வருத்தம் எனக்கு புரியுதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன சார் தப்பு பண்ண? அவன் கல்யாணம் ஆனோடனே அம்மாவை பட்னி போடுறான், தம்பியை வீட்டை விட்டு விரட்டிடுறான், தங்கச்சிய வீட்டுக்கே வராத, புருஷன் வீட்டிலே கடைன்னு சொல்லிடுறான். தான் பொண்டாட்டி, தான் புள்ள, தான் குடும்பம்னு அவன் இருப்பான். தினம்தான் பாக்குறோமே. ஏன் நம்ம தெருவிலேயே எவ்வளவு கதை இருக்கு. மத்தவங்களை விடு. கிழவியோட பையன் என்னைக்காவது கிழவிய பத்தி கவலைப்பட்டிருக்கானா? இது எல்லாத்தையும் பார்த்தோம் என்ன எப்படி சார் குத்தம் சொல்ல முடியும்? நான் பல நேரத்துல மோசமான புருஷனா இருந்திருக்கேன் சார். ஆனா அம்மாக்கு எப்பவுமே ஒரு நல்ல பையனா தான் இருந்திருக்கேன். ஆனா அம்மாக்கு இது புரியவே இல்லை. பத்தியா மத்தவங்களை விடு சார். இந்த செல்வம் பையனுக்கு என்னாச்சு? ஒட்டு மொத்தமா வேற மாதிரி பேசுறான். அவன் நடவடிக்கை புதுசா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாங்க, எனக்கும் கூட செல்வம் அப்படி பேசினது ரொம்ப குழப்பமாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அவர் இப்படி பேசவே மாட்டாரே. ஒரே நாள்ல அம்மாவுக்கு நான் கெட்டவன் ஆயிட்டேன், செல்வம் நல்லவன் ஆயிட்டான். மனசு பூரா ஒரே வேதனையா இருக்கு சார். நான் என்ன தப்பு பண்ண? செல்வம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. இது பாருங்க, நீங்க இப்படி மனசு போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா தூக்கமே வராது, உடம்புக்கு தான் கெடுதல். நீங்க கொஞ்ச நேரம் இதெல்லாம் மறந்துட்டு படுத்து தூங்குங்க. எப்படி சார் முடியும்? சரோ, இந்த தனி கொடுத்தன போறதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். சரோ, இது எப்படியாவது தடுக்கணும் சரோ. அதுக்காக நீ அம்மா கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு போக வேண்டியிருக்கும். எனக்காக நீ கொஞ்சம் பணிஞ்சு போகணும் சரோ.
என்ன சரோ, நேரடியா வந்து பணிஞ்சு போன்னு சொல்றானேன்னு ஒருத்தலா இருக்கா? சச்சே, இல்லைங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. அதான் இத்தனை காலம் நீங்க சொல்லாமலேயே நான் பணிஞ்சு பணிஞ்சு நடந்துக்கிறது எனக்கு வழக்கமா இருக்கே. பல நேரம் நீங்க அதை கவனிக்காம போயிருக்கலாம். சரோ, அம்மா என்ன விட்டு போயிடக்கூடாது. என்னால தாங்கவே முடியாது சரோ. அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். புரியுதுல்ல? நல்லாவே புரியுதுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நம்பிக்கையோட இருங்க. இந்தாடி உனக்கு டீ. என் பவானி, அப்பா இங்க? தெரியலக்கா. தெரியலையா? அப்பா, என் மாமா அப்பா இங்க? தெரியல, எங்கேயா வெளில போயிருப்பார். சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டார் மாமா. என்னப்பா நீங்க சொல்லாம கொள்ளாம காலையில எங்க கிளம்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை தினம், ராத்திரி எல்லாம் ஏதோ குழப்பம் மனசுல, சரியா தூக்கமே வரல. தான் காலையில் நேரமே எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் காத்தாட வெளியே போயிட்டு வரேன். ஏன்பா ஒரு மாதிரியே பேசுறீங்க? தானே நடக்கிறதெல்லாம் பார்த்தா வர வர தெரிஞ்சவங்க முகத்துல முழிக்கிறதுக்கே கூச்சமா இருக்குது. என்னம்மா இந்த மாதிரி சொல்றீங்க? தெரிஞ்சவங்க மத்தியில இருந்தா தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி மாத்தி சொல்றீங்க? என்ன பண்றது, என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. என்னால உங்களுக்கெல்லாம் அடிக்கடி எவ்வளவு தலைக்குனிவு அவமானம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. என்னப்பா அது? நியாயமா பார்த்தா உங்களுக்கு நாங்க 5 பேரும் பொண்ணா பிறந்ததுதான்ப்பா உங்களுக்கு கஷ்டமே. அதுக்கு நாங்க தான்ப்பா வேதனை பண்ணோம். நீங்க ஏப்பா வருத்தப்படுறீங்க? ஏமாம்மா, நான் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு சிரமப்படுத்தியிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி விரக்தி ஆனது இல்லையே. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அப்போ இருந்த தெளிவு மனதைரியம் எல்லாம் இப்ப எனக்கு இல்லடா. தானே அப்பா, உனக்கு நினைவு இருக்குதா? அழகர் குளத்துல இருந்து நான் ரிஷிகேஷம் போனேனே, அங்க போன இடத்துல அந்த கடும் பனிலையும் குளிர்லையும் எத்தனையோ சாமியாருங்க யோகிங்க மேலுக்கு துணி கூட இல்லாம தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போன சனங்கள்லாம் அவங்கள தெய்வம் மாதிரி நினைச்சு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும்போது அத்தனை பிரமிப்பு ஏற்படவே இல்லை. ஏன்னா நான் இப்படி நினைச்சேன், இது என்ன பெரிய சாதனை, ஊர் சனங்க குடும்பம் பிரச்சனை இதெல்லாம் விட்டு ஓடி வந்துட்டு தனிமையில் நிம்மதி காண்றது. குடும்பத்தோட இருக்கணும், பிரச்சனைகளை சந்திக்கணும், அதுல நிம்மதி காணணும். அது இல்ல சாதனை. அவங்களெல்லாம் விட நான் தான் ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சேன். ஆனா இப்ப சமீப காலமா எனக்கு வேற விதமா தோணுது. அவங்க என்னோட எவ்வளவு தேவையில்லைதான். ஏன்னா அவங்கள சுத்தி என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியுதுமா. எனக்கு தெரியலையே, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு புரியலையே, விடிஞ்சா நாளைக்கு எங்க இருந்து பிரச்சனை வரும்னு தெரியலையே. அதனாலதான் எனக்கு இப்பெல்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு, பேசாம கண்காணாத இடத்துல நாமளும் ஏதாவது சாமியார போயிடலாமா. அப்பா, என்னப்பா நீங்க இப்ப இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அப்பா, எங்க எல்லாருக்கும் ஆதாரமே நீங்க தானேப்பா. இந்த பாருங்கம்மா, நான் இங்க இருக்கிறதுனாலதான் உங்க நிம்மதி கிடையாது. நினைச்சு பாரு, நீங்க மட்டும் இங்க இருந்தீங்கன்னா இத்தனை அவமானமும் தலைக்குனியும் உங்களுக்கு வருமா? சரோட மாமியாரு, ரவி மாப்பிள்ள, இவங்கெல்லாம் உங்க வீடு தேடி வந்து இத்தனை அசிங்கம் பண்ணுவாங்களா? நான் இங்க இருக்கிறதுனாலதான் இத்தனை வருது. அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. நான் வேணா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சுக்கிறேன். நம்ம அழகர் குலமே போயிடலாம்ப்பா. பாத்தியடா, இந்த பிஞ்சு நெஞ்சத்துல எத்தனை விரக்தி வந்துருச்சு. ஊர்ல இருந்து என்ன வைராக்கியத்தோட வந்துச்சு. எமுட்டு பெரிய படிக்கணும், எமுட்டு பெரிய வேலையெல்லாம் பார்க்கணும்னு. இதுவே இப்படி பேச ஆரம்பிச்சுன்னா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு புரியுது இல்ல? பவானி, என்ன வார்த்தை பேசுற நீ?
மாமா ஏதோ மனசுல வந்து போய் பேசிட்டு இருக்காரு. அவர் எந்த மாதிரியா போய் பேசுறது? நீ பார், நீ படிக்க வந்திருக்க, அதை மட்டும் பாரு. குடும்பத்துல பிரச்சனைனா அதை பெரியவங்க நாங்க பாத்துக்குவோம். இது அளவுகளும் போறோம் அதுன்னு பேசக்கூடாது. படிக்கிற வேலையை பாரு. அதெல்லாம் மாமா. நான் சொல் பவானி, மாமன் சரியாத்தான் சொல்றேன். அப்பதான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ பிரச்சனைகள்ல குழம்பி பாவம் உன்னையும் குழப்பிட்டேன். இத பாரு, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். இதுவும் கடந்து போம். இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படக்கூடாது. உன் கவனம் படிப்புல மட்டும் இருக்கணும். பெரிய படி படிக்கணும்னு சொன்னில்ல, அதை சாதிச்சு காமி. பெரிய உத்தியோகம் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னில்ல, அதை செஞ்சு காமி. இதெல்லாம் பத்தி கவலையப்படாது. அப்பா, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்பா. நான் இனிமே கவலைப்பட மாட்டேன். நீங்களும் இனிமே கவலைப்படக்கூடாது. சரி, காலேஜுக்கு நேரமாச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சரிக்கா. போ போ பா. சாப்பிடுங்கப்பா. அப்பா, என்னப்பா? கொஞ்சம் வாங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க. என்ன? நான் ஏப்ப எப்படி இருக்கணும்? என்ன கேட்டினா? ஏன் என்னை எல்லாருமே தப்பாவே புரிஞ்சுக்கணும்? டேய், உன்னை யாரும் தப்பா நினைச்சுக்கலப்பா, நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. சரி, நான் ஒன்று சொல்லுவேன். நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு நிதானமா எனக்கு பதில் சொல்லணும். என்ன? நீங்க பண்றதெல்லாம் சரின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அதெல்லாம் சரியில்லை. என்ன சொல்ற? உங்களுக்கு உங்க மருமக மேல பாசம் இருக்கலாம். அதுக்காக அவ பண்றதெல்லாம் சரின்னு நீங்க அவளுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவ தலைகால் புரியாம ஆடுறா. நீங்க அவளுக்கு அளவுக்கு அதிகமா இடம் கொடுக்குறீங்கப்பா. அதனாலதான் அவ என்ன மதிக்கிறதே இல்லை. இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பிள்ளைங்க கிட்ட பெத்தவங்க சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சு ஆடாத, அவ தலைகால் புரியாம எங்களை மதிக்க மாட்டாங்கறா அப்படின்னு புலம்புவாங்க. நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்ற. அப்படி ஆயிப்போச்சு என் நிலைமை. அடைச்சி, இதுல இருந்து தெரியல இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு? எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனதே நீதான்டா. இப்படி எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்த சொல்லுங்க. என்னை மீறி இந்த வீட்டுல சில விஷயம் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு? போன் பேசிட்டு இருந்தா என்ன பார்த்ததும் போனை கட் பண்ணிட்டா. கேட்டதுக்கு ராங் நம்பருங்கறா. ராங் நம்பர்னா அடுத்த செகண்டே வச்சிட வேண்டியதானே. ராங் நம்பரோட அப்படின்னு பேச்ச வேண்டியது கிடக்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்க மருமகளை பத்தி நீங்களே சொல்லுங்க. டேய், லீலா சொன்னா அது நியாயமா தான் இருக்கும். வந்தது ராங் நம்பரா தாண்டா இருக்கும். ஆனா உன்னோட குதர்க்கமான புத்தி, சந்தேகம் என்ன எல்லாத்தையும் தப்பா. இத வரேன், எல்லாத்தையும் ஒன்ன மாதிரி தப்பா நினைக்காத. நான் சாரோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வாங்க போலாம். இந்த அப்போ நான் கிளம்புறேன் சரோ. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. என்னம்மா தேடுறீங்க? நிர்மலா, என் மாத்திரையை பாத்தியா?
ஏம்மா என்கிட்ட சொன்னா நான் தேடி தர மாட்டேனா? என்னம்மா ஏன் கத்துற? என் மாத்திரைய பாத்தியா? கை மருதே எங்கேயோ வச்சுட்டேன். இங்க தானே இருக்கு. கொண்டா. இத புடி. அம்மா மருந்தெல்லாம் இருக்கா இல்ல சாயங்காலம் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாமா? பாத்தியா நிர்மலா, அம்மா பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. நீயும் பேச மாட்டியா? அம்மா என் மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக ஏமா பேசக்கூட மாட்டேங்கிறீங்க? ஏமா அவ்வளவு தூரம் என்ன ஒதுக்குறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? டேய் போதும்டா, சும்மா நடிக்காத. எங்கடா பழகுன இந்த நடிப்ப? உன் பொண்டாட்டிக்கிட்டயா இல்ல உன் மாமனார் கிட்டயா? ச்சே, நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா நீ இந்த மாதிரி ஆவ. என்ன என் மூஞ்சிக்கு நேரம் எப்ப மனசு துணிஞ்சு என்கிட்ட பொய் சொன்னியோ, எப்ப நடிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே என் மனசு விட்டு போச்சுடா. அப்புறம் நீ மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு பேங்குக்கு போறேன் நான் கூசாம சொல்லிட்டு போனியடா. இப்ப நினைச்சு பார்த்தாலும் வெக்கமா இருக்கு. நான் பண்ணது தப்புதாம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இப்படிதான்டா உன் மாமனாரும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பசப்புவாரு. நீயும் அவருக்கு தப்பாத மருமகன் ஆயிட்டேன்னு இப்ப புரியுது. போடா, உன்னை பார்க்க பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரி என் நெஞ்செல்லாம் எரியுது. நான் அப்படி என்னம்மா பாவத்தை பண்ணிட்டேன்? பாவந்தான்டா, பாவந்தான். உன்னை நான் உத்தம புத்திரன் நினைச்சேனே. என் மகன் என்கிட்ட சத்தியம்தான் பேசுவான் நான் நம்பினேன். அந்த கடவுளே வந்து மாணிக்கம் உங்ககிட்ட போய் பேசுறான்னு சொல்லி இருந்தா கூட நான் நம்ப மாட்டேன்டா. உன் மேல அந்த அளவுக்கு நான் வச்சிருந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டியேடா. இது என்ன சாதாரண விஷயமா? அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க, நீயாவது அவங்க கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? நான் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனா என்னைக்காவது அம்மாவை குறைச்சு நினைச்சிருக்கேனா? இத்தனை வருஷத்துல உங்களால இது கூட புரிஞ்சுக்க முடியலையா? அண்ணே, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாத. எப்ப நீ என்ன அடிக்க கை ஓங்குனியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆசிரமத்துல நீ என்ன சொன்ன, என்னெல்லாம் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஆனா கடைசியா என்ன அடிக்கவே கை ஓங்கிட்டல்ல, இதுக்காக தான் கெஞ்சி கூத்தாடி என்ன அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தியா?